வணக்கம். பணிவிழை மலர்வனம் சீரியல்ல அன்பு இவங்களுக்கு வெறுப்பாத்தின மாதிரி பண்ணதுனால கதிர் ரொம்ப கோவத்தோடு இருக்காரு. அவர் கோவத்தில் டீப்பால் எட்டி ஒதிக்கிறாரு. அது மேலே அந்த நோட் புக்குங்கெல்லாம் கீழே சரிஞ்சு விழுது. அதில் பேப்பர் ஒன்று இருக்குதுன்ட்டு இவர் எடுத்து பார்க்குறாரு. அதில் பார்த்தா கையெழுத்து போட்டு ஐ லவ் யூன்னு எழுதி வச்சிருக்குது. அதை பார்த்து அவர் ஷாக் ஆகுறாரு. பொழுது விடிஞ்சு அன்பும் இன்னொரு டீச்சரும் அவங்க பேங்க்குக்கு வந்திருக்காங்க. சேரன் பேரில் ஆடி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது உன்னோட கல்யாணத்துக்கான்ட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை, என்னோட தம்பியோட படிப்புக்காக அவன் எதிர்காலத்தில் வேலைக்கு போனானாக்கா பணம் தேவைப்படல, அதுக்காகன்ட்டு சொல்கிறாங்க. அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன்ட்டு, அவன் எனக்கு பையன் மாதிரி தம்பி இல்லைன்னுட்டு. அப்போ பரவாயில்ல, உங்கள் தம்பி ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்கன்ட்டு. அவன் இல்லை, நானும் தான் கொடுத்து வச்சுருக்கேன், அவன் எனக்கு பையன் மாதிரின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இதே நேரத்தில் மதன் காலேஜில் பயந்துக்கிட்டே உக்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல 4-5 பேர் ரவுடிங்க வந்து நிற்கிறாங்க. யார் மதன்ட்டு கேட்கும்போது நான் தான்ட்டு இவர் சொல்கிறாரு. அவரை சட்டை பிடிச்சி வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வராங்க. யார் எதுக்காக என்ன இழுத்துட்டு வரீங்கன்ட்டு அவர் கேட்டுக்கிட்டே வராரு. எதுவும் சொல்லாமல் அவங்க இழுத்துட்டு வந்துட்டு கதிரத்தில் நிற்க வைக்கிறாங்க. அவர் கேட்குறாரு, நீ தான் மதனானிட்டு. ஆமான்ட்டு. என்னடா அது லெட்டர்ன்ட்டு கேட்டோன்னே அவர் அதை பார்த்து ஷாக் ஆகிறாரு. காலேஜுக்கு எல்லோரும் அனுப்புனாக்கா காலேஜுக்கு வந்துட்டு படிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரிலாடா பண்ணுவீங்கன்ட்டு அவரை இஷ்டத்துக்கு போட்டு அடிக்கிறாரு. கீழே விழுறாரு. அவர் திரும்ப திரும்ப இழுத்து போட்டு அவரை அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க கூட வந்த எல்லா ரவுடிங்களும் சேர்ந்து அவர் அடிக்கிறாங்க. இந்த இடத்துல அங்கே காலேஜில் படிக்கிற எல்லாருமோ சேரன் கூட அவங்க ஃப்ரெண்டுங்களோட, இந்த பக்கம் அனுமவன் அவங்க ஃப்ரெண்டுங்களோட கூட மற்றவங்க எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டே போகிறாங்க. அவரை குத்துயிரும் கொலையுமா பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. இந்த இடத்துல காலேஜ் சம்மந்தப்பட்டவங்க வந்து கேட்குறாங்க, எதுக்காகப்பா அந்த பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? அப்போ இவர் சொல்கிறார், என் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுப்பானான்ட்டு. யாருப்பா அவன் தங்கச்சின்ட்டு? என் தங்கச்சி கூட உங்களுக்கு தெரியாதான்ட்டு அவர் மதனை எழுப்பி சொல்கிறாரு. போயிட்டு என் தங்கச்சிக்கிட்ட மன்னிப்பு கேளுன்ட்டு சொல்லி அனுப்புகிறாரு. அவரும் நடக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டே வந்துட்டு அனுப்பமாக எதிர்க்க நிற்கிறாரு. அவங்க ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் சேரன் ஷாக் ஆகுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே அவங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னுட்டு. அதை கேட்டு இங்கே அனுப்பமா ஷாக் ஆகிட்டு அந்த பக்கம் சேரனை திரும்பி பார்க்குறாங்க. அவர் இவங்கள பார்த்து முறைக்கிறாரு. அதுக்கப்புறமா கதிர் வந்து சொல்கிறாரு எல்லாருக்கிட்டையும், இந்த மாதிரி யாராவது என் தங்கச்சிக்கிட்ட பிரச்சனை பண்ணிங்கனாக்கா அவனுக்கு ஆன கதித்து அவங்களுக்கு ஆகும்ன்ட்டு அவர் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லிட்டு மிரட்டிட்டு கிளம்பிடுறாரு. இதை பார்த்து சேரன் அவங்க ஃப்ரெண்டுங்க ஷாக் ஆகுறாங்க. இத்தனை நாளாக இவோ நம்மக்கிட்ட கதிரோட தங்கச்சி சொல்லாமலே எப்படியெல்லாம் இவன் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து சுத்த விட்டுருக்கா பார்த்தியா, இவ்வளோ சும்மா விடக்கூடாதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் நான் நல்ல சான்ஸ். இப்போ தான் வந்துட்டு அவன் தங்கச்சிக்கிட்ட யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான்ல, அவன் தங்கச்சிக்கிட்ட நான் போய்ட்டு பிரச்சனை பண்ணாக்கா அவன் என்கிட்ட வருவான், அப்பா பார்த்துக்கிட்டான் அவனை நீட்டு. அனுப்பமாவும் கதிரும் வீட்டுக்கு வராங்க. இவங்க வந்துட்டு அவங்க அத்தைக்கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி அழுகுறாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டு தான் அந்த பையனை அடிச்சே கொண்டு இருப்பாங்கன்னுட்டு. அப்போது யாராவது உங்கள்கிட்ட பிரச்சனை வந்தாக்கா அந்த பையனை அடித்ததோடு விட்டுன்னு பாரு, அவனை இன்னும் கொல்லாமல் விட்டுன்ட்டு இதேமாதிரி பண்ணிகிட்டு இருந்தா எத்தனை காலேஜ் தான் மாறுதுன்ட்டு அவங்க அத்தையும் இவரை பிடிச்சி திட்டுறாங்க. என்ன தப்பின என் தங்கச்சி எங்கள் அம்மாவோட பொண்ணு, ராஜராஜேஷோட பொண்ணு, பரமேஸ்வரோட பேத்திக்கிட்ட வந்துட்டு மற்றவன் வந்துட்டு இது மாதிரி பிரச்சனை பண்ண நான் சும்மா விட்டுடுவேனா, வேறு எவனாவது திரும்ப வந்துட்டு இதுமாரி பண்ணால் கூட அவனை கூட நான் இது மாதிரி தான் பண்ணுவேன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. இவங்க அழுகுறாங்க. அவங்க அத்தை சமாதானப்படுத்துகிறாங்க. ப்ரோமோவில் சேரன் வந்துட்டு அனுப்பமாவுக்கு பூ கொடுத்து ஐ லவ் யூ சொல்கிறாரு. அவங்க ஷாக் ஆகுறாங்க. இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் காலேஜில் நடக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அதில் 2 பேர் வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.